ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் அது நடந்துவிடும் என்று அன்றே வெள்ளித்திரையில் புள்ளி வைத்து பாடினார். அதுபோலத்தான் பெய்யென மழை பெய்யும் என்பார்கள், அது பெய்யாது என்பார்கள், ஆனால் அது பெய்து. ஆனால் வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்று சொன்னதும் பொய்க்காமல் பெய்துவிட்டு. மயிலுக்குத்தான் அடைமழையின் அருமை தெரியும். மயில் தோகையை விரிக்கிறதா இல்லையா என்பதை இடிதாங்கி சிசிடிவி கேமரா வைத்து மோப்பம் பிடிக்கிறான். அப்படி அறிந்து வானிலையை சரியாக கணித்து சொல்லுகிறான் என்றால் இடிதாங்கி ஒரு வானிலை வானம்பாய். நாளை நடப்பதை யார் அறிவார் என்று எல்லோரும் கைவிரிக்கும் நேரத்தில் அனைத்தையும் கணித்து சொல்லும் வல்லமை இடிதாங்கிக்கு உண்டு. இடிதாங்கியின் மேடை வெறும் வார்த்தைகளை உற்பத்தி செய்யும் மேடையா? அல்ல. ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் ஏற்பட்ட நிலநடுக்கம் டில்லியில் பெரிதாக உணரப்பட்டு சென்னை வரை சிறிதாக உணரப்பட்டிருக்கிறது என்றால் அதன் மூலம் கோர் என்பது சென்னையிலிருந்து தொடங்குகிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் விஞ்ஞானிகள் அடுத்த நிமிடமே என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு வாவு போட்டு விட்டார். நில உடைமைக்கு எதிராக சென்னைக்கு அருகே இடிதாங்கி முழங்க அந்த ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டு கட்டிடங்களை சாய்த்துள்ளது. ஆக சுற்றும் பூமியை சுற்றி வருவது சுனாமியாக இருந்தாலும் சரி, பினாமியாக இருந்தாலும் சரி, அது இந்த பேமானிக்கு தெரியும். காலத்தின் தேவையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு இயற்கையை மாற்றி அமைக்கும் வித்தையை இடிதாங்கி கற்றுக்கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது நிறைவேறும் பட்சத்தில் எரிமலை கக்கும் குழம்பு பருப்பு குழம்பாக மாறும் என்று எரியும் அடுப்பின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். இதையெல்லாம் ஊர் ஊராக சென்று மேடை போட்டு முழங்க நான் விரும்பவில்லை. இதெல்லாம் ஊருக்கு தெரிவிப்பதற்காக பயணம் போக நினைத்தால் இடிதாங்கியின் வாழ்க்கை தெருவிலே கழிந்துவிடும். மக்கள் இதனை தானாக உணரும் போது என்னை தேடி மக்கள் வருவார்கள். பருவமழை என்பது சில சமயங்களில் பருவம் தாண்டி வருகிறது. ஆனால் இப்போது பெய்யென பொழிகிறது என்று சொன்னால் தேர்தல் என்ற பருவமழை இடிதாங்கிக்கு சாதகமாக இருக்கும் என்று மயில் சொல்லிவிட்டது. ஆக ஆட்சியை பிடிக்கப் போவது இடிதாங்கிதான். அப்படி ஆட்சியை என்னிடம் கொடுத்தால் உங்க வீட்டையே இந்த பூச்சி சுற்றி சுற்றி வருவான். இந்த பூச்சி ஒருவேளை விட்டில் பூச்சியாக இருப்பானே தவிர ஒருபோதும் மூட்டை பூச்சியாக மாறமாட்டான் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.